அன்பு அன்பு குழந்தைகளே, உறவுகளே, காலை வணக்கம். நான் காலையில் எழுந்துட்டு ஏதோ வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன். அதில் பலவிதமான ரயில் விபத்துகளை கண்டேன். அதேபோல் பல கார் விபத்துகளையும் கண்டேன். அதேபோல் சில குழந்தைகள் ஓடி ஓடி விளையாடும்போது கீழே விழுந்து அடிபட கண்டேன். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இவைகளை எப்படி தவிர்ப்பது என்று யோசித்தேன். பாருங்கள், நாம் ஒரு பொருளை கடையிலிருந்து வாங்க வேண்டுமே என்றால் நாம் முதல் இன்வெஸ்ட்மெண்ட் நாம் சிலதை விட்டு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நம்ம பணத்தை நமக்கு கடையில் கொடுத்தால் அவன் பொருள் கொடுப்பான். ஒன்றை கொடுத்தால்தான் மற்றொன்றை நாம் பெற முடியும். அதே போல் நான் என்ன யோசித்தேன் என்றால், இந்த ரயில், கார் மற்ற விபத்துகள் எல்லாம் நடக்கிறது அல்லவா, அதை தவிர்க்க வேண்டுமே என்றால் அதனுடைய வேகத்தை குறைக்க வேண்டும். அதன் வேகத்தை குறைத்தால் விபத்துகளை பெரும் பகுதி கண்ட்ரோல் பண்ணலாம், தவிர்க்கலாம். அதிக வேகமாக போக வேண்டுமே, அதனால் தானே வேகத்தை அதிகரித்திருக்கிறார்கள் என்றால், வேகத்தை அதிகரித்தால் விபத்து அதிகரிக்கும். ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தால் அவனை தள்ள முடியாது. அவன் நடந்து கொண்டிருந்தால் அவனை ஒரு வழியாக தள்ளிடலாம் கீழே. அவன் ஓடினிருந்தான்னா சும்மா அப்படி கால் கொடுத்தா போதும், விழுந்துடும். ஏன் விழுறான்னாக்கா, அவன் வேகமாக ஓடின்னு இருக்கிறான். இந்த கார்கள் ஏன்னா விபத்துக்குள் ஆகிறது என்றால் அதிக வேகம். தொடர் வண்டிகள் ஏன் பல விபத்துகளை சந்திக்கிறது என்றால் அதிக வேகம். அதனால் சிலதை விட்டு கொடுத்து நாம் பாதுகாப்பாக வாழ வேண்டுமே என்றால் வேகத்தை குறைக்க வேண்டும். அதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தாத்தா என்ன சொல்ல வருகிறார் என்று. வேகமாக போனால் வேகமாக போய்விடுவோம். நமது போக வேண்டிய நேரத்திற்கு முன்னவே நம்ம போய்விடுவோம். அதனால் மனிதன் வாழ்வதற்காகத்தான் வசதிகளை படைக்கிறானே தவிர சாவதற்காக இல்லை. இது என்னுடைய சிறிய யோசனை. நோ, இது என்னுடைய பெரிய யோசனை. சிந்தித்து பாருங்கள், செயல்படுவோம். வணக்கம்.